ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருப்போம். அது நமக்கு பிடிச்சிருக்கதோ பிடிக்கலையோ கண்டிப்பாக விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருப்போம். சிலர் எனக்கு விண்டோஸ் 7 தானே இன்னும் பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சிலர் வந்து இன்னக்கு விண்டோஸ் 10 செமையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு காலத்தில் வந்து விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போ விண்டோஸ் 10க்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10ல் உங்களுக்கு தெரியும் அப்டேட்ஸ் எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு அப்டேட், அதுக்கு தீனி போடுறது நம்மகிட்ட என்ன இருக்காதுன்னா டேட்டா இருக்காது. என்கிட்ட அந்த டைமில் ப்ராட்பேண்ட் கிடையாது. ஸோ எப்போலாம் மொபைலில் கனெக்ட் பண்ணுறோம், மொபைலில் நார்மலாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட்னு சொல்லி 1 Gbps சொல்லிட்டு ஒரு செகண்ட் 1 GB அடிச்சிட்டு போயிடும். அப்போ தான் எனக்கு விண்டோஸ் 10க்கு மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் 500 GB என்னெல்லாமோ வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுக்கு நான் இப்போ ஜிகாபைட் சொன்னேன். ஓகே, த டெக்னிக்கலி த பாயிண்ட் இஸ் இன்டர்நெட் எப்போ எனக்கு கிடைச்சதோ அப்போ விண்டோஸ் 10 எனக்கு பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அப்போ அப்டேட் பண்ணாலும் சரிடா, ஓகேடா, ஃபைண்டா, போடுங்கடா அப்டேட்டை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், விண்டோஸ் 10 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்க டைமில் எல்லாமே கடைசியில் ஓகே ஃபைனலாக எதையுமே நம்ம அப்கிரேட் பண்ண தேவையில்லை. 240 Hz மானிட்டர், அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 அல்டிமேட் பில்டு, எல்லாத்துலேயும் 360 FPS கிடைக்குது. ஸோ இனிமேல் நமக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அந்த குண்டில் என்ன இருந்துச்சுன்னா விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் இருந்துச்சு. அந்த விண்டோஸ் 11 பற்றி தான் நம்ம ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு விண்டோஸ் 11 வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். விண்டோஸ் 11 புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அப்கிரேட்னால நமக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த அப்கிரேட் பண்ணாமல் விட்டால் நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் 11 இருக்குது. விண்டோஸ் 11 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க லேட்டஸ்டான சில பல ஃபீச்சர்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களோட UI வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன UI அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10ல தெரியல ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கும். விண்டோஸ் 10 நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோகோ, அதில் லோகோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்காது. ஐ மீன் அந்த 4 பாக்ஸும் வித்தியாசமாக இருக்கும். விண்டோஸ் 11 வந்து அதை நேராக்கிட்டாங்க. ஸோ இந்த அயன் பாக்ஸ் எடுத்து இதை அயன் பண்ணுறதுக்கு அவங்க இவ்வளோ வருஷம் இருக்குது. ஓகே, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் விண்டோஸ் அதாவது UI சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. UIன்னு சொல்லும்போது மொத்தமாக நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் UI மொத்தமாக ஆப்புக்கு நிறைய ஸ்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்டட் கார்னர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. விட்ஜெட்ஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் டார்க் தீம்லாம் ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த டார்க் தீம் நானும் பார்த்தேன், எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உண்மையிலே இது ரியலாக ஃபேக்கானலாம் எனக்கு தெரியாது, பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதை தாண்டி என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை பாயிண்ட் கேமிங்கில் மிகப்பெரிய பிரேக் த்ரூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாத ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். நம்ம ஒரு காலத்தில் வந்து படிச்சுட்டு இருந்தோம். அந்த காலத்தில் பெரிய இண்டஸ்ட்ரி எது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது இந்த மூவிஸ்லாம் இருக்குல்ல, மூவிஸ் இண்டஸ்ட்ரியில் யாராவது புதுசாக படம் எடுத்தாங்கன்னா அவங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மூவி இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. அதுக்கு கீழே மியூசிக் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. சரியா, இப்போது இது எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கேமிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதுக்கு எங்கிட்ட பேக்கப் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசான் எடுத்து பாருங்கள். அமேசானுக்கு ட்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ட்விட்ச்னு சொல்லிட்டு ஒரு சப் பிராண்ட் இருக்குது. அந்த ட்விட்ச் என்ன இருக்குது, ட்விட்ச்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த ட்விட்ச்சில் ஸ்ட்ரீமர்ஸ் இருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட். பட் திங் இஸ் அவங்க கேமிங்காக ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் கிட்ட மிக்சர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. ஃபேஸ்புக் கிட்ட ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, கேமர்ஸ்க்காகவே இருக்குது. யூடியூப் சொல்லவே வேண்டாம், லைவ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்படி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கேமிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளோட சோனி என்ன பண்ணிட்டு இருக்கு, பிளே ஸ்டேஷன் கேம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் என்ன தான் மிக்சர் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணாலும் அவங்க கேம் பாஸ் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு அக்வசிஷன் நடந்துச்சு, உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. எனக்கு அந்தளவுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணல, பட் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசிக்கலாம். டெக்னிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேமிங் வந்து ஒரு மிகப்பெரிய குளோபல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் ரிலைஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நிறைய பேரண்ட்ஸ் ரிலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டு கேமிங்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ் விண்டோஸ் 11 கேமிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது கேமிங் வந்து ஒரு ப்ரைமாக மெயினான ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இதில் ஆப்ஸ் லான்ச் பண்ணுறதுல அமேசான் ஆப் ஸ்டோர் வச்சு தான் இவங்க கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆப்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பே பண்ண தேவையில்லை, பட் கேம்ஸ் ரிலீஸ் பண்ணால் 80-20 கட் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் விளையாட்டு கொண்டு இருக்கிற ஃபேவரட்டான கேம்ஸ் ஃப்ரீ ஃபயராக இருக்கலாம், அந்த கேம்ஸ் கூடிய சீக்கிரத்தில் பிசியில் நேட்டிவாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வரதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் iPhone 15க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. உங்களோட கம்ப்யூட்டர்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இந்த கேம் விளையாட முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சைடில் ஃபைன். இப்போ நம்ம அங்கெல்லாம் போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த மெயின் விஷயம் ரிக்வயர்மெண்ட்ஸுக்குள்ளே போகிறோம். ரிக்வயர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு என்ன தான் இவங்க 1 GHz இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு சில இடத்துல நான் சில போஸ்ட்லாம் பார்த்தேன். அந்த போஸ்ட்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ட்வீட்டாக வந்துச்சு, ஒரு வெரிஃபைட் ட்விட்டர் யூசர் கிட்ட ஒரு ட்வீட் வந்துச்சு. அதாவது காம்பேக்டிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் தான் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன இருந்துச்சுன்னா, திஸ் PC கேன் ரன் விண்டோஸ் 11 வந்திருக்கு. ஆனால் இவங்க ரன் பண்ணுற PC என்னன்னா i9 7900X. சரியா, அது வந்து ஒரு நல்ல
பிசி தான், நல்ல கம்ப்யூட்டர் i7 7th ஜென்ரேஷன். பட் அது நல்ல இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அது பேக் டு த பாயிண்ட் நான் வரேன். பட் திங் இஸ் லைக் அது ரொம்ப பழைய 2016 வந்துச்சு. இப்போ நம்ம 2021 கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பழசு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க என்னன்னா இஃப் மைக்ரோசாஃப்ட் நர்வ்ஸ் திஸ் பாக்ஸ், அதாவது இந்த கம்ப்யூட்டரை நர்வ் பண்ணி இந்த கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்னோடய ஒய்ஃப் கிட்ட போய் என்ன சொல்லணும்னா, எதுக்கு எனக்கு புதுசாக இன்னும் 2 கம்ப்யூட்டர் வேணும் அண்ட் எதுக்கு நான் இப்போ வச்சுருக்க இந்த கம்ப்யூட்டர் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிறத என்னோட ஒய்ஃப் கிட்ட மைக்ரோசாஃப்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு. நியாயமான ஒரு பேச்சு தான், வாசமான ஒரு பேச்சு. சரி, இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டெக்னிக்கலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெல் சைட்லேருந்து 8th ஜென்ரேஷன் அண்ட் 8th ஜென்ரேஷனுக்கு மேலே உள்ள சிபியூஸ் வேணும். அண்ட் ரைசன் சைட்லேருந்து ரைசன் 2nd ஜென்ரேஷனுக்கு மேலே செகண்ட் ஜென்ரேஷனுக்கு மேலே உள்ள ப்ராசர் இருந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு 4 GB RAM வேணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் த மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா இந்த டிபிஎம், அதாவது ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடல். இந்த மாடலை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஜென்ரலாக சொல்ல போனால் அது பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்மளோட மதர் போர்டில் இருக்கிற ஒரு சிப்பு, அந்த சிப்பில் வந்து என்கிரிப்ஷன் கீஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது இருந்துச்சுன்னா என்ன, இல்லைனா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். நியாயமாக உங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொல்லணும்னா என்னன்னா, இப்போ நம்மளோட இடத்துல வந்து நம்ம என்கிரிப்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக நம்ம என்கிரிப்ட் பண்ண கீஸ் எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம மோஸ்ட்டாக டிஃபால்ட்டாக வச்சிருப்போம். நிறைய பேர் என்கிரிப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் எவனாவது ஒருத்தன் விண்டோஸில் பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை மறந்துட்டு ஐயோ என்னோட டேட்டாலாம் போச்சு எனக்கு எடுத்து தருவான்னு சொல்லிட்டு ஒரு ஹார்டு தூக்கிட்டு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிற்பான். அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதெல்லாம் மேட்டரே கிடையாது, நான் பெரிய ஹேக்கரான்னு சொல்லிட்டு அவனோட ஹார்ட் டிஸ்க்கை நம்மளோட வீட்டில் இருந்து நம்மளோட சாட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொடுப்போம். ஏதோ நம்ம ஒரு ஹேக்கர் அப்படிங்கிற மாதிரி. பட் டெக்னிக்கலி விஷயம் என்னன்னா, அது என்கிரிப்ட் பண்ணாததுனால நம்மளால் இப்போ வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியுது. சப்போஸ் அது உண்மையிலேயே செக்யூரான வேலை நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி இல்லாமல் செக்யூராக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்கிரிப்ட் பண்ணியிருப்போம். விச் மீன்ஸ் அப்படி இந்த ஹார்டிஸ்க்கு கலத்திட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் உங்களால் ரிகவர் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த என்கிரிப்ஷன் கீ தெரியாது, அந்த பாஸ்வேர்டு இல்லைனா உங்களால் என்ன பண்ண இருக்க முடியாது, டீக்ரிப்ட் பண்ண முடியாது. அப்படி தான் இருந்திருக்கணும். பட் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, அது வேறு டிபார்ட்மெண்ட். பட் திங் இஸ் யூ கெட் த பாயிண்ட். ஸோ நம்ம செக்யூராக இந்த விஷயம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து பைரேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன், அதுவும் வேறு டிபார்ட்மெண்ட். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி செக்யூரான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இதோட வேலை. இந்த என்கிரிப்ஷன் கீஸ்லாம் அதில் இருக்கும். விச் மீன்ஸ் உங்களோட ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை யாராவது ஒருத்தர் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு தூக்கிட்டு போய் அவங்களோட கம்ப்யூட்டர்லையோ அவங்களோட மதர் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிட்டு டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் ஆக்சுவலான விஷயம். இது ஒரு செக்யூரான ஒரு மெக்கானிசம். இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிபிஎம் இருக்குது. டிபிஎம் வந்து உங்களோட மதர் போர்டு கூடயே இருக்கும். அண்ட் டெக்னிக்கலி உங்களால் என்ன பண்ண முடியும்னா, இந்த சிப்பை வந்து தனியாக அமேசான்லேருந்து வாங்க முடியும். இதோட பொட்டன்ஷியலை பார்த்துட்டு இப்போ இது எல்லாருக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இது வந்து இப்போ ஹை ப்ரைஸில் வித்துட்டு இருக்காங்க. ஸ்கால்பர்ஸ் வாங்கிட்டாங்க, இதையும் கிட்டத்தட்ட 8,000 rupees வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு 8,000 rupees செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 11,000 rupeesக்கு ஒரு மதர் போர்டு வாங்கினா அந்த மதர் போர்டில் இது இன்பில்ட்டாகவே இருக்கும். அந்த மதர் போர்டில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அந்த மதர் போர்டில் என்னென்னலாமோ சப்போர்ட் பண்ணும். RGB சப்போர்ட் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் ஃபேன் சப்போர்ட் பண்ணும், எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வச்சிருக்க மொக்க மதர் போர்டு இது சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் அதுக்கு 9,000 8,000 செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் ஒருவேளை வந்து இந்த மாதிரி டிபிஎம் சப்போர்ட், அதாவது டிபிஎம் வெர்ஷன் 2.0 தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வெர்ஷன் 2.0 வேணும். 2.0க்கு கீழே 1.2 அப்படிங்கிற வெர்ஷன்லாம் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் இப்போ ஒருவேளை அதை பற்றி பேசிட்டு இருக்கலாம், அதுக்கு சப்போர்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த டிஸ்கஷன் அஃபிஷியலாக வரல அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஓகே ஃபைன், இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கடைசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பாட்டம் லைனுக்கு வரேன். இப்போது ஷார்ட்டாக நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன தெரியுமா, உங்களோட கம்ப்யூட்டர் ஒருவேளை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பழசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை பொறுத்தவரைக்கும் அது புதுசு தான். உங்கள் வீட்டில் போய் கட்டடே 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா உங்களால் விண்டோஸ் 11க்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி போக முடியலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. விண்டோஸ் 11லையும் ஸ்டோர் இருக்குது, இதுலேயும் ஸ்டோர் இருக்குது, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் சேமாக இருக்கும். எக்ஸப்ட் அந்த லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அவங்க புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த UI இது எல்லாமே இருக்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், விண்டோஸ் XPன்னு ஒன்று இருந்துச்சு, விண்டோஸ் 7 ஒன்று இருந்துச்சு, விண்டோஸ் XP, விண்டோஸ் 7. விண்டோஸ் XPலேருந்து விண்டோஸ் 7 வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஹிட் இருந்துச்சு. எதனால தெரியுமா, இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற இந்த டாஸ்க் மேனேஜர், இது எல்லாத்துக்கும் அந்த கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் பவர் தேவைப்படும். அப்போ தான் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இதில் விட்ஜெட்ஸ் கூட இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விட்ஜெட் யூஸ் பண்ணால் எனக்கு RAM அதிகமாக போகுது, விட்ஜெட் யூஸ் பண்ணால் எனக்கு CPU யூசேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா, அந்த விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி தான் ஒரு ஃபீச்சர், அதாவது GPU இன்டென்சிவாக ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட CPU ஐடியலாக இருக்கும்போதே கொஞ்சம் அதிகமான ஒரு யூசேஜை தான் காட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஒரு ஹிட் இருக்கும். நார்மலாக இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம இங்கெல்லாம் ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தோம், இந்த ரெக்யர்மெண்ட்ஸில் மீட் ஆகலைன்னா என்னன்னா உங்களோட கம்ப்யூட்டர் அதை தாங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். கண்டிப்பாக எப்போவுமே அது கேஸ் கிடையாது, பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் பேசிக்கான விஷயம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விண்டோஸ் 10க்கு
அஃபிஷியல் சப்போர்ட் முடிகிறதுக்கு 2025 இருக்குது. இன்னும் 4 வருஷம் இருக்குது. அந்த 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வச்சிருக்க 3 வருஷம் கம்ப்யூட்டர் அந்த 4 வருஷம் தாண்டும் போது கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிரும். ரொம்ப பழைய கம்ப்யூட்டர் ஆயிரும். அந்த டைமில் ஈஸியாக வீட்டிலேருந்து கம்ப்யூட்டர் வாங்குறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் தி திங் இஸ், இப்போ உடனே விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆகுது, விண்டோஸ் 11 இப்போ லான்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால டக்குன்னு விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 இருந்து போகிறது ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால, ஓசியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அதில் அப்கிரேட் பண்ணணுங்கிற மாதிரி கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆப்போ ஒரு சாஃப்ட்வேர் சைபர் பங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 வருஷமாக டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேம் வரும்போது எப்படி வந்துச்சு, பக்காக தானே வந்துச்சு, ரெடியாக இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டம் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி இருந்தாலும் வரவதாக இருந்தாலும் பக்ஸ் நிறைய இருக்கும், பாலிஷ்டாக இருக்காது. ஸோ இது வந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு என்ன இருக்காதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டெய்லி லைஃப்பில் இருக்காது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, லேம்போர்கினி கார் நல்லா தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு, பட் ஒரு மண் ரோட்டில் ஓட்டுறதுக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நம்மளோட டெய்லி லைஃப் வந்து மண் ரோடு மாதிரி தான். நம்ம எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம். அண்ட் அந்த ரோட்டுக்கு என்ன தேவையில்லைன்னா நம்மளுக்கு ஒரு லேம்போர்கினி கார் தேவையில்லை. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு விண்டோஸ் 11 ஒரு நல்ல ஃபீச்சர். என்னோட கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டர் இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட் ஆக போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நான் என்ன செக் பண்ணி பார்க்கல. பட் திங் இஸ் லைக், என்னோட 2 கம்ப்யூட்டரில் நான் அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு கம்ப்யூட்டர் மேபி நான் ட்ரை பண்ணணும் இருக்கலாம், பட் இன்னொரு கம்ப்யூட்டர் கண்டிப்பாக டைப் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. பட் ஃபியூச்சரில் எப்போ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். வித் தட் பீயிங் செட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தட்ஸ் பை ஃப்ரம் I.Tamizhan. பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.